ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க, இப்போ நம்ம 9வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பார்க்கலாம். நல்லபடியாக 9வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டேன். பறவைகள் கூட கண் விழிக்காத நேரத்தில் சில நபர்கள் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்குது ஆழமான உண்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியுமா? அது பிரம்மன் படைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரம்மனோட பேர் தான் வச்சுருக்காங்க பிரம்ம முகூர்த்தன்ட்டு. அதே மாதிரி இப்போ ரிக்வேதத்துலேயும் சொல்கிறாங்க, உஷத் என்கிற ஒரு அழகி தேவதை பேர் உஷத்து. அவங்க சூரிய பகவான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உஷத்து அப்படிங்கிற அந்த அழகிய தேவதை எந்திரிச்சுக்குவாங்களாம். அதனால தான் உஷத் காலம்னு சொல்கிறாங்க. சூரிய பகவானுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறதுனால உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் கண் விழிக்கிறதுனால நிறைய மிராக்கல்ஸ் நடக்குது. இப்போ நிறையா பேர் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால தான் மிராக்கல்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க, அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதுக்காக சிலர் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ 3 மணிக்கு மேலேங்கும்போது உங்களுக்கு 5:30 வரைக்கும் நீங்கள் எந்திரிச்சு தீபம் வைக்கலாம். இப்போ 4 மணிங்கில் விளக்கேற்றுறது நல்லது தான். இப்போ 3 மணிக்கு இருந்தே ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுறவங்களும் எந்திரிச்சு தியானம் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போது நான் கட்டாயமாக சாம்பிராணி புகை போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லது. இப்போ நெய் விளக்கு வேணுங்கிறவங்களும் சொல்லுங்கள், அது எப்படி பண்ணி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் நெய் விளக்கு ஏற்றிக்கணும், ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றிக்கணும், அது நல்லது. இப்போ மற்றதெல்லாம் நல்லெண்ணெய் விளக்கே நாங்கள் ஏற்றிக்கிடுவேன். அதை அப்புறம் இன்றைக்கி 3:45க்கே நான் விளக்கு ஏற்றிட்டேன். இப்போ 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. எந்த டயத்தில் என்னால் பண்ண முடியுதோ பண்ணிக்குவேன். ஆனால் 4:15க்கு தாண்டினதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். வெற்றிகரமாக 9 டேஸ் முடிச்சிட்டேன். நம்மளுக்கு கடவுள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்வழி காட்டுறது அது எனக்கு தெரியுது. பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லாவே நான் உணர்கிறேன். அது எல்லாருமே நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி நான் நேற்று சொன்னதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நேற்று பதிவில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தங்க கமெண்டும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. அது எல்லாமே ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம லைஃப்பில் எதுவும் சாதிக்க முடியும். அப்போ தான் அது நம்ம துன்பங்களும் நம்மளை கண்டு விலகி போகும். இல்லை துன்பப்பட்டுட்டே இருந்தால் நம்ம அந்த துன்பம் தான் நம்மளை தேடி வரும். அதை பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு தேடி வரும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். 30 கோடி தேவர்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ சிவன், பிரம்மன், விஷ்ணு இவங்க எல்லாருமே நம்மளுக்கு அந்த டயத்தில் தான் நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டயத்தில் தான் நம்ம யாரும் கண் விழிக்க மாட்டாங்க, சில நபர்கள் மட்டுமே கண் விழிச்சிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 1 வீக்குக்கெல்லாம் ஒரு கஷ்டமாக தெரியும், அப்புறம் பழகிரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.